வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுபாஷ் சேனல். ஸோ இன்னைக்கு 18th ஆஃப் ஏப்ரல். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ எந்த பிளேஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு ப்ராப்பரான என்ட்ரி நம்ம கேப்சர் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு மினிமமான கேப் அப் இன்னைக்கு. ஸோ 22,174 மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 22,200, ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் டோஜி, பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ விக் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், பாடி சைஸ் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டோஜி ஃபார்மேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஹை ஆர் லோ பிரேக் ஆன வி கேன் கோ ஃபார் அ லாங் ஆர் ஷார்ட் என்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 915 கேண்டிலோட ஹை நமக்கு எங்க பிரேக் ஆகுது, இந்த செகண்ட் கேண்டில்லே நமக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த 920 கேண்டில் இஸ் ஹை broken ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, அப்போ இங்க நம்ம என்ட்ரி போவோமா அப்படின்னா போக மாட்டோம். ஸோ தர் இஸ் அ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அட் 22,281 நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அகைன் நமக்கு மார்க்கெட்ல என்ன இருக்கு, அந்த லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் 20 EMA நமக்கு ஸ்லோப்பிங்காக இருக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு 20 EMA ஸ்லோப்பிங்காக என்ன நமக்கு தெரியல. ஸோ அதனால இந்த சார்ட் என்ன பண்ணுறேன், நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை நான் ரீப்ளே மோடுக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த 915 கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் 920 கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு லாங் பொசிஷன் போல, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் லாங் பொசிஷன் போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் ஆகிற இடத்துல நமக்கு என்னன்னா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 லெவல் பிரேக் ஆகி மேலே போயிட்டு அகைன் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கும் போது வி கேன் கோ ஃபார் எ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய டைம் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இந்த கேண்டில் நமக்கு ப்ராப்பராக இந்த லோவை க்ளோஸ் வச்சுச்சான்னு தெரியல. ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஒன் மோர் கேண்டில். இந்த ஒன் மோர் கேண்டில் நான் வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்த 20 EMA ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இங்கே நமக்கு மார்க்கெட்டில் எடுக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஷார்ட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் 20 EMA கம்மிங் இன் ஸ்லோப்பிங் வே. அப்போ மார்க்கெட்டில் இது ப்ராப்பராக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ரீசனுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஷார்ட் ட்ரேட் நான் இனிஷியேட் பண்ணல மார்க்கெட்ல. ஓகே, ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணல, ஷார்ட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணல. ஏன்னா என்னோட டார்கெட் இங்கே வச்சாகணும், என் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சாகணும், இந்த லெவலுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணல, ஒரு ஷார்ட் ட்ரேட் நான் இனிஷியேட் பண்ணல. ஓகே, மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த 20 EMAக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சாச்சு. ஸோ நம்ம ஒரு வேளை ஷார்ட் ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்க சான்சஸ் அதிகம். ஓகே, ஷார்ட் ட்ரேட் ஏன் போல அப்படின்னா 20 EMA ஸ்லோப்பிங்ல இருந்தனால நம்ம போல, அண்ட் இந்த கேண்டில் நம்ம ஏன் போல, இந்த ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு ப்ராப்பரா இல்லை, அதனால நம்ம ஷார்ட் ட்ரேட் போகல. ஓகே, ஸோ என்னோட சார்ட்டை நான் நார்மல் மோடுக்கு சேஞ்ச் பண்றேன். தெரியுது இல்லையா உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நமக்கு இங்கே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் எந்த என்ட்ரியுமே எடுக்க போறதில்ல, ஏன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ப்ராப்பராக இல்லை. ஓகே, நான் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸில் நான் என்ட்ரி எடுத்துருக்கணும். 1110 என்னோட இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1110க்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். பட் இன்னைக்கு பண்ணக்கூடாது. ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் டே உங்களுக்கு சிபிஆரை எந்த கேண்டிலுமே டச் ஆகலை. அப்போ இந்த சிபிஆரை எந்த கேண்டிலும் டச் ஆகலைன்னா, ஸோ திஸ் லெவல் will act like a major resistance zone. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என்னோட ஹை இங்கே பிரேக் ஆகுது. 1110க்கு என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகி எனக்கு லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் உடனே என்ன இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கனால இந்த இடத்துல நம்ம ஒரு லாங் என்ட்ரி போக மாட்டோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து கேண்டில் உள்ள போயிட்டு வெளியே வர பிளேஸ் தான் நம்ம ஒரு ஷார்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இப்போ கேண்டில் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போயாச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள நான் எந்த ட்ரேட்ஸும் எடுக்க மாட்டேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ அதையும் நான் ரீப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கிளியரா, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 EMA நமக்கு ஸ்லோப்பிங்கா போயிட்டே இருக்கு. ஸோ 20 EMA இந்த கேண்டில் டச் பண்ணியாச்சு. பட் ஐ நீட் டு சி ஒரு ப்ராப்பர்
கிரீன் கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாதிரி நான் பார்க்கணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் எனக்கு எங்கே கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு 20 EMA நமக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 110 கேண்டில் இஸ் க்ளோஸ்ட் அபோவ் சிபிஆர், ஐ மீன் 20 EMA லெவல்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு 20 EMA ஓட ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு நடந்தாச்சு. பட் இன்னைக்கு நான் இந்த இடத்துல என்ட்ரி போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, தெர் இஸ் அ ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த இடத்துல நமக்கு சிபிஆரோட ஜோன் இருக்கு. அந்த சிபிஆர் ஜோன் இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்துலயும் நான் ஒரு என்ட்ரி போக மாட்டேன். இதுதான் நம்மளோட பப்ளிக் குரூப்லயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ பப்ளிக் குரூப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிருக்கோம் போய். ஓகே, ஸோ இந்த குரூப்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே சார்ட் நான் இங்கே போட்டு என்ன சொல்லியிருக்கேன். ஸோ நிஃப்டி ஹேவ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஈவன் தோ த இஎம்ஐ ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் ஹேப்பன் டுடே, ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் டு கோ லாங் இன் நிஃப்டி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நமக்கு ப்ராப்பர் 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் இந்த பிளேஸ்ல. பட் இந்த இடத்துல நான் லாங் போகல. ஏன் போகல அப்படின்னா தெர் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால இந்த இடத்துல நான் ஒரு லாங் என்ட்ரி போகல. ஒருவேளை இந்த இடத்துல எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இந்த இடத்துல ஒரு லாங் ட்ரேட் எடுத்து நெக்ஸ்ட் பிவோட் லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் எடுத்துட்டு போய் புக் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியும். ஓகே, அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணல, ஒரு லாங் ட்ரேட் நான் எடுக்கல. ஓகே, ஸோ லாங் ட்ரேட் எடுக்காதப்ப நான் அடுத்து இங்க இந்த குரூப்ல என்ன அப்டேட் பண்ணிருக்கேன்னு செக் பண்ணுங்க. ஓகே, இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், கெட் ரெடி ஃபார் த ஃபால் ஒன்ஸ் த சப்போர்ட் லெவல் ஆஃப் 22,281 இஸ் broken in நிஃப்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 22,281 நான் மென்ஷன் பண்ணது ஸோ இந்த சப்போர்ட் லெவல். ஓகே, அப்போ இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா எங்க வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் வரும்னா அந்த கரண்ட் டேவோட சிபிஆர் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகே, பட் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பிவோட் டு பிவோட் தான் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம யூஸ்வலாக டார்கெட் புக் பண்ணுற பிளேஸ் இங்கே நம்ம புக் பண்ணிடுவோம். பட் நம்மளோட 100% டார்கெட் எங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா சிபிஆர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பட் இந்த லெவலில் நமக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் ட்ரேட் போயிடலாம் பேஸ்ட் ஆன் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கேண்டில் ஸோ ஒரே கேண்டில் என்னோட டார்கெட் லெவலையும் கிராஸ் பண்ணி போயாச்சு. ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் என்ட்ரிக்கான டைம் கிடைக்கல. பட் இந்த ஃபாலை நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபால் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நமக்கு என்ட்ரிக்கான ஸ்பேஸ் இங்கே கிடைக்கல. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த 22,281 கேண்டில் 22,281 லெவல் பிரேக் ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆகிடும் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரே கேண்டில் இந்த ஃபால் நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த பிளேஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. பட் இந்த கேண்டில் ஒரு வேளை இங்கே நமக்கு க்ளோஸ் வச்சிருந்தா, ஓகே 22,281க்கு கீழே இங்கே க்ளோஸ் வச்சிருந்தா வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். பட் இந்த ஷார்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனே இங்கே மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை இது நம்ம ப்ரீமியம் சேனல் எப்படி கேப்சர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் முன்னாடியே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேப்சர் பண்ணிருக்க முடியும். பட் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த கேண்டிலோட க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போ இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரிக்கான சான்ஸே கொடுக்கல. பட் மார்க்கெட் ஃபால் ஆகும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, பட் இந்த ட்ரேடை நம்மளால கேப்சர் பண்ணிருக்க முடியாது. ஓகே, பட் நீங்கள் மார்க்கெட்டை இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதே என்ட்ரி உங்களுக்கு இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் உங்களுக்கு 22,269 கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்து யூ கேன் கோ ஃபார் சிபிஆர் லெவல். ஓகே, பட் இன்னைக்கு மார்க்கெட் அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்காம டைரக்டா சிபிஆர் வரைக்குமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்ட்டு நான் நார்மல் மோடுக்கு சார்ட்டை மாத்துறேன். ஓகே, ஸோ இந்த ஜோனில் நம்மளால அந்த ட்ரேடை கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் எங்கே எடுத்திருக்கலாம் அப்படின்னா டே லோவோட பிரேக். டே லோ இங்கே பிரேக் ஆகுது இல்லையா, ஸோ டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1, ஸோ 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்ப ஸோ இந்த இடத்துல யூ கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ உங்களோட டார்கெட்ஸ் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் பிவோட் லெவல் நம்ம டார்கெட் போவோம். ஓகே, 47 பாயிண்ட்ஸ் உங்கள் டார்கெட் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 32 பாயிண்ட். இந்த இடத்துல இந்த ட்ரேடை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி
பையிங்ல இருக்கவங்க இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 240க்கு போயிட்டு ஒரு ட்ரேட் எல்லாம் நம்ம பையிங்ல எடுக்கக்கூடாது. செல்லிங் சைட்ல இருந்தீங்கன்னா இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணி இந்த பொசிஷனை செல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு பையிங்ல நமக்கு தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் நமக்கு ப்ராப்பரா இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு கிடைக்கல. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு 11:10க்கு வி கேன் கோ ஃபார் அ லாங் ட்ரேட். பட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால போல. இந்த இடத்துல வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். பட் கேண்டில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா கிரியேட் பண்ணல. ஸோ தேர்ட் என்ட்ரி will be 12,240. ஸோ 240 பையிங்ல நம்ம எக்ஸ்பைர் அன்னைக்கு யூஸ்வலா என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில மேஜரா நம்ம எந்த ட்ரேட்ஸும் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த லெவல்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம்.